வாங்க இன்றைக்கி கொள்ளு ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு கொடுத்து பாருங்கள். நல்லா சூடான சாப்பாட்டில் கொள்ளு ரசம் ஊற்றி சாப்பிடும்போது சளி பிடிச்சிருக்கவங்களுக்குலாம் வந்து நல்லா கேட்குங்க. இப்போ வந்து 50 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய குண்டால் வைக்கிறனால 50 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. கொள்ளு வந்து வெடிக்கும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கொள்ளு நல்லா வெடித்து வருது. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். வறுத்த கொள்ளை சேர்த்திக்கிட்டு ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 4 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. எப்பயுமே வந்து காரம் வந்து மிளகா காரம் இருக்கக்கூடாது, மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணுங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க. நாட்டு கொத்தமல்லியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நாட்டு கொத்தமல்லி சேர்த்திக்கிறேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுங்க தெரியும், இந்த அளவுக்கு நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம புளி எப்பயுமே அதிகமாக சேர்த்திக்கூடாது கொள்ளு ரசத்துக்கு. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கோம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியும் புளியும் சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சளி பிடிச்சிருக்க டைமில் நல்லா சூடான சாப்பாட்டில் நீங்கள் ஊற்றி சாப்பிடும்போது சளிக்கு வந்து நல்லா இதமாக இருக்கும். இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது வந்து ரசம் கொதிச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு பொங்கி ஒரு கொதி வர மாதிரி வரணும். இது வெள்ளையாக நுரக்கட்டி இந்த அளவுக்கு வரும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா கொதி நல்லா வருது. ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு கையளவு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்துங்க. அப்போ தான் நல்லா வாசமாக ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.